11/7/24 அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துறாரு. அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக, அவசியமே இல்லாமல், முகாந்திரமே இல்லாமல் தாக்கி பேசியிருந்தார். சாதி ரீதியாக செயல்படுறேன், பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு. நான் என்னுடைய அஃபிஷியல் டியூட்டியை திருவள்ளூரில் செஞ்சேன், அஃபிஷியல் டியூட்டியை திருச்சியில் செய்கிறேன். ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். இவர் இதன் மூலமாக என்னைய மிரட்டி பார்க்கலான்னு நினச்சார். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தால் நான் இல்லை. இந்த சந்திப்பில் அவர் பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினச்சார். எனக்குள்ளர ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே அப்படின்னு. என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் என்னுடைய மனைவி, அவங்களும் காவல் கண்காணிப்பாளர், புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரே, ஒரு ஆய்வாளரோ, நமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சார்பு ஆய்வாளரோ, ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும் இந்த மாதிரி? இப்படி இந்த மிரட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது, அவர் குடும்பத்தை தாக்குறது, இது திரு சீமான் மட்டும்தான் பண்ணுறாரு, அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு 3-4 பத்திரிகை சந்திப்பில், நேர்காணலில் இதே மாதிரி அவதூறா அவர் சொல்ல வர லாஜிக் என்ன சொல்கிறாரு? என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க, எங்கள் அம்மாவை பேசினவங்க மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணும், நீங்களும் கடந்து போகணுன்றாரு. அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் வீட்டில் இருக்கிறவங்களை, என் குழந்தைகளை, எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறாக பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகரில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க. இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போகிறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். என்ன பார்த்து இவர் தமிழனா, இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய தாய்மொழி என்ன, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன், எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன், உயிரை விட்டு படிச்சிருக்கேன். 36 மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. குரூப்பாக உட்காந்து படிப்போம். யூபிஎஸ்சி பல அதிகாரிகள் இருக்காங்க, செயினா படிப்போம். ஒரு ரூம்ல உட்காந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்போம், லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி. சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். இல்லை, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்கேன். இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி, வெளியில் புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துலலாம் எலி. நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள், என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களுக்கு தாய்மொழி தமிழா, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க. ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? ஓய்வு பெற்ற பிறகு 30 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவீங்கல்ல, இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு. மிரட்டுறாரு தானே. அதனாலதான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன். அவர் ஏதோ சும்மா மைக்கு முன்னாடி நீங்க மைக் நீட்டும் போது முதல் நாள் ஒன்று சொல்றாரு, முதல் நாள் ஒரு பதிவிடுறாரு, அடுத்த நாள் எனக்கும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். உங்க முன்னாடி தான் காக்கி சட்டையை கழட்டிட்டு 30 வருஷம் கழிச்சு வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு முதல் நாள் சொன்னார். நேற்றைக்கு சொல்லும் போது எனக்கும் எஸ்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாட்டை துரைமுருகனுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றாரு. முன்ன ஒன்று பேசுறாரு, பின்ன ஒன்று பேசுறாரு. அவருடைய நிலைப்பாடு எப்போதும் பொய்யும் குழப்பமுமா இருக்கு. நான் கொடுத்த நோட்டீஸ்ல, நம்ம லாயர் நோட்டீஸ்ல நான் பதிவு செய்த வழக்குல பாருங்க, பேராகிராஃப் 13 முக்கியமான பேராகிராஃப் அவரை பற்றி எழுதியுள்ளேன். பல வழக்குகள் அவர் மீது பதிவாகி உள்ளது. மோட்டார் மவுத் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்கு. மைக்கு முன்னாடி பேசினா யாரை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அவதூறு பரப்புறாரு. அதை நீதிமன்றத்து மூலமா சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண யாரு அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. தொடர்ந்து
அத ரசிக்கிறேன், நீ கொடு. நீ உனக்கு நேரடியா மோதம் இல்ல, அவர் ஒரு காய் சட்டை இழுக்கிற வச்சு இதை சீண்டி பாக்குற, நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு, அதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய. நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாம அவர் போயிட்டு இருக்காரு. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில, அப்ப மோதிர வேண்டியதுதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேனே வந்து தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு போயிட்டு வரேன். போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலரோட என்னை ஏற்று பேசினது. என் தம்பி அன்பில் மகேஷா ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையே முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவரு காவலர்கள் சீன்றது. எங்க வழக்க போடு, அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சென்னையில் போடுவார். அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங், நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உழவு வைப்ப, நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு, நீ செஞ்சு பாரு. மோதும் ஆயிடுச்சு, மோதும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்க பாரு. இந்த திராவிட திட்டு பெரிய சீன்லாம் இல்லையா? அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு. நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு. தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு சரியா நம்ம தொழில் குட்டிவா நீ பொது வழிக்கு வந்துட்டீங்களவா? குட்டிவா நீ கொண்டு வாங்க. யார் அந்த தொழில் பேரு? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் இதுக்கு அவரை சந்திக்கணும். நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகிட்ட, அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும். நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்ல? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம் சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். நீ தான் பெரிய அப்பா பெரிய இவராச்ச. துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. யாரு நீ? சரியான ஆண்மகன். எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துரு. நீ பாக்குற கொடுத்துரு. நீ பாக்குற நீ அக்யூஸ்ட். நீ காய் சட்டைகளை மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைகளை பறிச்சுட்டு இருக்க. அதுல இருந்து ஆடியோ திருடன். நீ நேர்மையாளம் சொல்ற. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிட்டு இருக்க. நீ எதுக்கா நீ அவன் தப்புன்னு டிஜி ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி, வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன்?